கல்வியல் மண்ணாகும். மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். துன்பமெல்லாம் மறைந்து இன்னலெல்லாம் மாறிப்போம். துன்பமெல்லாம் மறைந்து இன்னலெல்லாம் மாறிப்போம். வியாதியெல்லாம் நீங்கி நாயகன் இயேசுவா. வியாதியெல்லாம் நீங்கி நாயகன் இயேசுவா. மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். கருணையின் அழைப்பினார் மரண நேரம் வருகையில். கருணையின் அழைப்பினார் மரண நேரம் வருகையில். சோற்றத்தார் சூழ்ந்திட ஆற்றுள்ளோர் கதறிட. சோற்றத்தார் சூழ்ந்திட ஆற்றுள்ளோர் கதறிட. மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். வாழ்க்கையை இயேசுவா நாட்களை பூரிப்பார். வாழ்க்கையை இயேசுவா நாட்களை பூரிப்பாய். ஓட்டத்தை மூடிக்க காத்துக்கொள் விசுவாசத்தை. ஓட்டத்தை மூடிக்க காத்துக்கொள் விசுவாசத்தை. மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள்.
மட்டும் நடத்தி வந்தீரே, அதற்கு நாங்கள் எவ்வளவும் பாத்திரவான்கள் அல்ல, எவ்வளவும் தகுதியுடையவர்கள் அல்ல. எங்கள் நீதி, எங்கள் பரிசுத்தம் எல்லாம் அழுக்கும் கந்தையுமா இருக்கிறது. எங்களை தாழ்த்தி தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் மேன்மை பாராட்ட எங்களிடத்திலே ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை ஆண்டவர், ஒன்றுமே இல்லை ஆண்டவர். இந்த காலவேளை ஆராதனை தொடர்ந்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. இந்த காலவேளையில கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பெரிய காற்றுக்கு சபை மக்களையும் இந்த தேசத்தையும் கர்த்தர் பாதுகாத்து கொண்டார். நாங்க நிறைய புயலை பார்த்திருக்கிறோம். நான் 2 மணிக்கு வெளியே நின்றுட்டு இருந்தேன். அந்த புயல் அடிக்கும் போது எனக்கு தெரியும் இந்த வேகம் இன்னும் அதிகமாகும் என்றுதான் நின்று கொண்டே இருந்தேன். ஏனென்றால் 100 சில நியூஸ்ல 160 சொன்னாங்க, 145 சொன்னாங்க. நீங்க அந்த ஸ்பீடில் அடிச்சா பெரிய சேதம் உண்டாயிருக்கும். எலக்ட்ரிசிட்டி, தண்ணியெல்லாம் 1 வாரம் 2 வாரம் இல்லாமலே நம்ம கஷ்டப்பட்டு நாட்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் இந்த தேசத்தை, உங்களுடைய ஜெபங்களையும் எல்லாருடைய ஜெபங்களையும் கேட்டு இந்த தேசத்தையும் சபை மக்களையும் பாதுகாத்து கொண்டார். அல்லேலூயா. ஆண்டவர் எல்லா புயல் காற்றுகளுக்கும் எல்லா கொள்ளை வியாதிகளுக்கும் தேவன் நம்மை விலக்கி பாதுகாத்து கொண்டார். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய வாகனங்களை ஆண்டவர் முன்னும் மின்னும் என்று அதுக்கு நம்ம எவ்வளவு நன்றி சொன்னாலும் அதுக்கு நம்ம ஈடே ஆகாது. ஆமென். பின்னாடி வர்றவங்க, இன்னி பின்னாடி வர்றவங்க சைட்ல பெஞ்சு போட்டுக்கிறோம். அந்த சைடு, இந்த சைட்ல 2 ஃபேனும் போட்டுக்கிறோம். நீங்க அங்க உட்கார்ந்து கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாம். பிரைஸ் தி லார்ட். கொரோனாக்கு நீங்க பயந்து ரொம்ப பயப்படுற ஆளா இருந்தா நீங்க அங்க போய் உட்கார்ந்து கேட்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹalleluya. Glory to God. அந்த சைடையும் நம்ம இப்போ ஆக்குபைட் பண்ணியிருக்கிறோம். வாகனம் எல்லாம் வெளியே நிறுத்துறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய ரோடை கொடுத்துருக்கிறார். சின்ன தெருவா இருந்தனா கஷ்டம். நம்ம வாகனத்தெல்லாம் நிறுத்த இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் நிறுத்திருக்கிறாரு. இங்க நம்ம பயப்படுற மாதிரி ஒண்ணுமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் போகலாம். சங்கீதங்களின் புத்தகம் 90ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். சங்கீதங்களின் புத்தகம் 90ஆம் சங்கீதம் 12ஆம். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். மோசே கர்த்தரிடத்தை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணுகிற ஏராளமான விண்ணப்பங்கள் வேதத்தில் இருக்கிறது. மோசேயின் ஜெபம் என்று கூட இருக்கிறது. ஆனால் இந்த இடத்திலே மோசே ஜெபிக்கும் போது மறுபடி வாசிக்கலாம். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி, ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும், எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை ஆம் எங்களுக்கு போதித்தருளும். எங்களுக்கு போதித்தருளும். நாட்களை எண்ணும் அறிவு எப்பொழுது ஒரு மனுஷனுக்கு வருகிறதோ அப்பொழுது அவன் ஞான இருதயம் உள்ளவனாக மாறுகிறான். ஹalleluya. ஹalleluya. நீங்கள் எப்பொழுது நாட்களை நாம் எண்ணுகிற ஒரு அறிவு நமக்கு தேவை. வேத புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது அதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று உபாகம புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பூர்வ நாட்களை நினை, பூர்வ நாட்களை நினை, தலைமுறை தலைமுறையாக, தலைமுறை தலைமுறையாக சென்ற வருஷங்களை கவனித்து பார். உன் தகப்பனை கேள், உன் தகப்பனிடத்திலே கேள், அவன் உனக்கு அறிவிப்பான். அவன் உனக்கு அறிவிப்பான். உனக்கு நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் உபாகமத்திலே எழுதும்போது எழுதப்பட்டிருக்கிறது, உன்னாலே அறிந்து கொள்ள முடியாவிட்டால் உன் தகப்பனிடத்திலே கேள், இல்லைன்னா உங்க தாத்தா இடத்திலே போய் கேளு, அல்லது மூப்பரிடத்திலே போய் கேளு. அருமையான கடந்து வந்த நாட்களை அருமையான நீ அறிந்து கொள் என்று எழுதுகிறான். சங்கீதம் 90ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். சங்கீதம் 77:5, சங்கீதம் 143:5. பூர்வ நாட்களையும் ஆதிகாலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன்.
பூர்வ நாட்களையும் ஆதிகாலத்து வருஷங்களையும் நான் சிந்திக்கிறேன். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, மனுஷனுடைய நாட்கள் நீங்கள் எப்பொழுது கடந்து வந்த நாட்களையும் கடந்து வந்த வருஷங்களையும் கடந்து வந்த மாதங்களையும் திரும்பி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு வருஷத்துல 365 நாட்கள். நீங்கள் எத்தனை வருஷத்தை கடந்து வந்திருக்கிறீர்கள்? பர்த்டே என்று ஒன்று கொண்டாடுகிறீர்கள், 90வது பிறந்த நாள் கொண்டாடுகள் இருக்கிறார்கள், 100வது பிறந்த நாள் கொண்டாடுகள் இருக்கிறார்கள், 60ஆம் கல்யாணம் எல்லாம் நடத்துகிற ஆட்கள் இருக்கிறார்கள். அநேக நாட்களை பூமியிலே மனிதன் சஞ்சரிக்கிறான், மனிதன் வாழ்கிறான். ஆனால் அவன் கடந்து போகிறவன். இந்த அறிவை உங்களுக்குள்ள வந்துட்டா நீங்க எப்படி மாறுவீங்க என்றுதான் நான் பிரசங்கம் பண்ண போறேன். நீங்க அருமையான, நீங்க ஏதாவது காலைல இட்லி சாப்பிட்டீங்க, மத்தியானம் சோறு சாப்பிட்டீங்க, ராத்திரி போய் சாப்பிட போறீங்க, சர்ச்சை முடிஞ்சு சாப்பிட்டு எல்லாம் இந்த மாதிரி வார வாரம் நடக்குது. வார வாரம் பிரசங்கம், வார வாரம் பாட்டு, வார வாரம் ஆராதனை. போகும்போது நல்லா இருந்துச்சு, பாஸ் நல்லா பேசினான்னு சொல்லி வண்டியில சொல்லிட்டே போவீங்க. உங்க வண்டி பிரேக் ஆகும், உங்க வண்டி பஞ்சர் ஆகும், உங்க வண்டி பழசாகும். புது வண்டி வாங்கும் போது அது அருமையான மேல ஸ்டாண்ட்ல தொங்கி இருக்குது, ஸ்டாண்ட்ல ரவுண்டா வந்துகிட்டே இருக்குது. கார் வாங்கும் போது அந்த கார் அப்படியே ரவுண்ட்ல வந்துகிட்டே இருக்கு. நீங்க நின்னுகிட்டே எல்லா பக்கமும் பார்க்கலாம். ஆனா நீங்க வச்சிருக்கிற காரை இந்த ரவுண்ட்ல வைக்க விடுவாங்களா? இப்ப நீங்க வாங்கி 1 வருஷம் 2 வருஷம் ஆச்சு, இந்த ரவுண்ட்ல கொஞ்சம் வைங்கன்னா வைப்பாங்களா? புது கார் வைப்பாங்க. எல்லாம் மாறும், எல்லாம் விலகும், சூழ்நிலைகள் மாறும், சூழ்நிலைகள் எல்லாம் மாறி 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 வரும். ஆனா சிலர் எதையுமே நினைக்கிறது இல்ல, எதையுமே யோசிக்கிறது இல்ல, எதையுமே சிந்திக்கிறது இல்ல. மகிழ்ச்சியான நாட்களை மாத்திரம் ஜனங்களுடைய இருதயம் வாஞ்சிக்கிறது, மகிழ்ச்சியான நாட்களை மாத்திரம் மனுஷனுடைய இருதயம் தேடுகிறது, மகிழ்ச்சியான நாட்களை மாத்திரம் இருதயம் பற்றி கொள்ளுகிறது. இந்த அறிவு உங்களுக்குள்ளே வந்தால் மனுஷன் யார், மனுஷனுடைய நாட்கள் என்ன, அதுதான் பேச போறேன். ஏன்னா இது 11வது மாசம் கடைசி வந்துட்டோம். நம்ம நாட்கள் எல்லாம் கடந்து பாண்டிச்சேரி வரும்னு நினைச்சோமா? பாண்டிச்சேரி எங்க இருக்குன்னு தெரியுமா? இந்த வேலை கிடைக்கும் தெரியுமா? இந்த ஆளை பார்த்தோமா? இந்த புருஷனை நமக்கு இந்த ஆளாமா நினைச்சோம். நம்ம பார்த்த புருஷன் எல்லாம் கலெக்டரும் ஐஜியும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த ஆள் ஒண்ணுக்கு உதவாத ஆள் நமக்கு கிடைச்சிருக்குது. நம்ம பார்த்த பொண்ணெல்லாம் இந்த மாதிரி பொண்ணையா சினிமால வர்ற பொண்ணா பார்த்தோம். ஆனா இந்த பொண்ணை பார்த்தா பார்க்கவே முடியல. இப்படி யோசிச்சோமா? இந்த பிள்ளைங்கெல்லாம் படிச்சு பெரிய பெரிய ஆள் ஆயிடுவாங்கன்னு பார்த்தோம். படிச்சாங்க, எல்லாரும் புக்கெல்லாம் சுமந்துட்டு தான் போனாங்க. ஆனா இன்னைக்கு வரையில் அவங்களுக்கு நம்ம தான் பாடம் சொல்லி கொண்டு சொல்ல வேண்டியிருக்கு. நம்ம நினைச்ச மாதிரி நடக்கலையா, நம்ம யோசிச்ச மாதிரி நடக்கல. எல்லாம் மாறும், சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். மனுஷனுடைய நாட்களை அறிகிற அறிவு உனக்குள்ளே உண்டாகும் போது, மனுஷனுடைய நாட்களை நீ சிந்திக்க ஆரம்பிக்கும் போது, மனிதனுடைய நாட்களை நீ யோசிக்கும் போது, ஆமென், நீ எங்கேயும் போய் யோசிக்க தேவையில்லை. இந்த வேதத்துல மனுஷனுடைய நாட்கள் எப்படிப்பட்டது என்று தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் வாசிக்கலாம் யோபின் புத்தகம். மனுஷனுடைய நாட்களை கொஞ்சம் படிங்களேன். வேற எந்த புத்தகத்திலும் இவ்வளவு தெளிவாக எழுதப்படவில்லை. யோபின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். என் நாட்கள் எப்படியா? கொஞ்சம் அல்லவோ? இல்லங்க, நாங்க இருப்போங்க. ஐயா, உன் நாட்கள் கொஞ்சம் அல்லவோ? ரிட்டையர்ட் ஆயிருவோம், பென்ஷன் வாங்கிடுவோம், அந்த இடத்த வாங்கிடுவோம், வீடை கட்டிடுவோம். இதெல்லாம் நீங்க யோசிக்கிற நாட்கள். ஆனா கருவிலே சில பிள்ளைகளுடைய நாட்கள் முடிந்து போய்விட்டது. வாலிப பசங்க படிக்க போனாங்க, ஃபர்ஸ்ட் இயர் படிக்க போனாங்க. யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் வேலூர்ல டாக்டர் படிச்சுட்டு இருந்தான், செகண்ட் இயர். அவன் முடி வெள்ளையான்னு சொல்லி யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி அந்த முடி ஆபரேஷன் ஒண்ணு பண்றாங்க பாருங்க. இதை பிடிங்கிட்டு கருப்பு முடியா வைக்கிறாங்க பாருங்க. கருப்பு முடியா வச்சான், ஜுரம் வந்துச்சு, 2வது வாரத்தில் செத்து போயிட்டான்.
அது நீங்க நியூஸ்ல கூட கேட்டிருப்பீங்க. நாட்கள் எங்க முடியுது பாருங்க, எப்படி முடியுதுன்னு பாருங்க. எப்படி நீங்க மனுஷனுடைய நாட்களை யோசிச்சு பாருங்கய்யா. எவ்வளவோ பேர் பேட்டி கொடுக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி பேட்டி கொடுத்தாங்க. இப்ப எங்க இருக்கிறாங்கய்யா? பூமியில இல்லை. மனுஷ நாட்கள் கொஞ்சம் அல்லவோ. யோபின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ. அவன் நாட்கள் ஒரு கூலிக்காரன் நாட்கள். ஒரு கூலிக்காரன் காலையில வேலைக்கு போறான் பாருங்க. எப்பண்டா முடியும்? 5 மணி. அவங்க எப்பவுமே வேலைக்கு மத்தியானம் வரையிலும் கொஞ்சம் உற்சாகமா இருப்பாங்க, நான் பார்த்துருக்கிறேன். ஏன்னா நம்மகிட்ட நிறைய பேர் வேலைக்கு வருவாங்க பாருங்க. மத்தியானம் சாப்பிட்ட பிறகு அவங்க ஸ்லோ ஆயிரும், ஒர்க்கும் ஸ்லோவாகும். இந்த மணியை ஒரு 4 தடவை பார்ப்பாங்க. 5, 5:30 ஆயிட்டா கையை கழுவ ஆரம்பிச்சிடும். மனுஷனுடைய நாட்கள் கூலிக்காரனுடைய நாட்களை போல இருக்கிறது. அடுத்தது வாசிங்க, ஒவ்வொருத்தரும் வாசிங்க. 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை. என் நாட்கள் நெய்கிறவன் எரிகிற நாடாவிலும் எரிகிற நாடாவிலும் தீவிரமாய் ஓடுகிறது. நீங்க வாசிக்கிறீங்க, நீங்க நாடா பாத்துக்கிறீங்களா? யாருக்காவது தெரியுமா நாடா? நெய்கிற நாடா பாத்துக்கிறீங்களா? மிஷின்ல இப்ப தைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஒரு இது மாதிரி போடுவாங்க, அதை போட்டு அடிப்பாங்க. அது அங்க போகும், திருப்பி இங்க வரும், திருப்பி அங்க போகும், அது இங்க வரும். அதான் நாடா. அது போற வேகத்தை பாத்தீங்கன்னா அவ்வளவு ஸ்பீடா போகும். 1ஆம் தேதி ஆரம்பிச்சது மாதிரி இருக்கும். எனக்கு தான் பெரிய பிரச்சனை. 1ஆம் தேதி ஆரம்பிச்சது மாதிரி இருக்கும், அடுத்த 1ஆம் தேதி வந்துடும். ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிச்சது மாதிரி இருக்கும், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்துடும். எனக்கு சிலச்சுமே இது என்ன நாளுன்னே தெரியாம போயிடும். ஏன்னா அவ்வளவு ஸ்பீடா போகுது. நான் கேட்பேன், இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா சனிக்கிழமையான்னு கேட்பேன், இன்னைக்கு செவ்வாவா புதனான்னு கேட்பேன். ஏன்னா அவ்வளவு நெய்கிற நாடாவிலும் மனுஷனுடைய நாட்கள் அவ்வளவு துரிதமாய் போகிறது. அடுத்து வாசிங்க. ஏன்னா அந்த நாட்களை நான் உங்களுக்கு அருமையான அடையாளம் காட்டுகிறேன். வேத புத்தகத்திலிருந்து 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நாம் நேற்று உண்டானவர்கள் ஒன்றும் அறியோம். பூமியின் மேல் நம்முடைய நாட்கள் மனுஷனுடைய நாட்கள் நிழலை போல் இருக்கிறது. எப்படி இருக்குது? நிழலை போல. மனுஷனுடைய நாட்கள் நிழல் பார்த்திருக்கிறீங்களா? கட்டடத்திலிருந்து வருகிற நிழல் அது கொஞ்சம் கொஞ்சமாய் விலை. நீங்க நடந்து போகும்போது சில சமயம் நிழல் வரும். ஆனா நீங்க நல்ல வெளிச்சம் சூரியன் அடிக்கும் போது நிழல் மறைஞ்சு போகும். மனுஷனுடைய நாட்கள் நிழலை போல் இருக்கிறது. நீங்கள் யோபின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை. என் நாட்கள் அஞ்சற்காரர் ஓட்டத்திலும் தீவிரமாய் இருக்கிறது. என் நாட்கள் அஞ்சல்காரன் ஓட்டத்திலும் தீவிரமாய் இருக்கு. இந்த கார்டு போடுறான் பாருங்க. இப்போ நிறைய இதெல்லாம் வந்ததுனால போஸ்ட்மேன் இன்னும் இருக்கிறார். அவன் என்ன பண்ணுவான்னா, இவ்வளவு கார்டு, இந்த லெட்டரும் அந்த மணி ஆர்டர் கையில வந்தோடனே அவன் எவ்வளவு ஸ்பீடா அதை முடிச்சானா வீட்டுக்கு போயிடலாம். அவன் ஸ்பீடா போவான். அட்ரஸே மாத்தி போடுவான். எங்க வீட்டுக்கு வர்ற லெட்டர்லாம் பாத்தீங்கன்னா நிறைய லெட்டர் இந்த அட்ரஸே இருக்காது. அப்படி தூக்கி போட்டுருவான். அவனுக்கு அதை முடிச்ச உடனே இன்னைக்கு ஒர்க்கு முடிச்சுட்டு போவான். அது எங்க போட்டான்னு சஜ்மி சாக்கடையில கூட போட்டுருவான். ஏன்னா இப்ப அட்ரஸ் இவங்க மாறி போறாங்க பாருங்க. அந்த அட்ரஸ் எங்கேயாவது போட்டுருவான். சில நேரம் எங்க வீட்டுக்கு போல வந்துடும். ஏன்னா அந்த பக்கத்துல காமராஜ் நகர் பக்கத்துல ஒரு சர்ச் ஸ்ட்ரீட் இருக்குது. அங்க இருக்கிற அவ்வளவு லெட்டர் இந்த சர்ச் ஸ்ட்ரீட்டுக்கு வந்துடும். ஏன்னா இங்க 2 தான் போர்டு போட்டுருக்கோம். நல்ல அந்த வாரம் இந்த வாரம் அவ்வளவு தீவிரமாய் ஓடுகிறது. அடுத்து வாசிக்கலாம். யோபின் புத்தகம் 9:25 வாசிட்டீங்களா? அவைகள் வேகமாய் ஓடுகிற கப்பலை போலவும் இரையின் மேல் பாய்கிற கழுகை போலவும் கடந்து போகிறது. கப்பலை நான் பார்த்திருக்கிறேன். நான் கப்பல்ல டிராவல் பண்ணல, ஆனா போட்ல டிராவல் பண்ணிருக்கிறேன். போட், இந்த கப்பல்ல போற போட்டை பாத்தீங்கன்னா அதுல உட்கார்ந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க, பாஸ்டர் ஒரு 2 கிலோமீட்டர் வந்துட்டாங்கிறாங்க. என்னடா 2 கிலோமீட்டர் ஏறின மாதிரி இருந்துச்சு. அது தண்ணிய அப்படியே பெரிய பெரிய அலைகளை போயிட்டு அங்க போகும்போது கூட எங்களுக்கு ரெடியா இருந்தாங்க கப்பல்ல எங்களை கூட்டிட்டு போறது. ஜாய் மாமனார் போட்டு வச்சுக்கிறாரு. அவர் சொன்னாரு, உங்க அப்பா அம்மா நாங்க கூட்டு போறோம். எனக்கு கொஞ்சம் பயம், எங்க கீழே போட்டாங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு போக முடியாம ஆயிரும். அதனால நான் வரேன்னு சொன்னேன். ஆனா நாங்க போகல. ஏன்னா அவங்க ரொம்ப ஸ்பீடா நான் உங்களை கூட்டு போறேன்னாங்க. ஐயோ, நீங்க பாத்தீங்கன்னா தலை சுத்து பாத்துருங்க, அவ்வளவு ஸ்பீடா போகும். இந்த கடலூர்ல கூட நான் போயிருக்கிறேன். கடலூர் விசுவாசி வச்சிருக்காரு போட்டு.
அதுல போயிருக்கிறேன். பாஸ்டர் நீங்க வந்துட்டீங்க, உங்களை ஒரு ரவுண்ட் அடிச்சு விடுறேன். அவ்வளவு துரிதமாய் போகிறது. சங்கீதங்களின் புத்தகம் 102 சங்கீதம் 3 வசனத்தை வாசிக்கலாம். என் நாட்கள் புகையை போல் ஒழிந்தது, என் நாட்கள் புகையை போல ஒளிந்தது, என் எலும்புகள் ஒரு கொள்ளியை போல் எரியுண்டது. ஆமென். Glory to God. இதாயா மனுஷ நாட்கள், இதாயா மனுஷனுடைய வருஷங்கள். எல்லாம் பளபளப்பாய் தோன்றும். மனுஷனுடைய நாட்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை மறைந்து போகிறவன். மனுஷனுக்கு பின்னாடி நம்ம போறோம். எல்லா சினிமா நடிகர்களுக்கு பின்னாடி லட்சக்கணக்கான பேர் இருக்கிறார். ஆனா மாயை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். எந்த மனுஷனா இருக்கட்டும். எம்ஜிஆர் பார்க்க போயிருக்கிறேன் ஒரு தடவை, எங்க ஊருக்கு வந்தாருன்னு பார்க்கணும். நான் அதை பார்த்து வந்த உடனே எனக்கு அது அவ்வளவு சந்தோஷம். எம்ஜிஆரை பார்த்துட்டோம். சிவாஜியை பார்க்க போய் சாக்கடையில விழுந்துட்டேன் நான். உண்மையிலே அது தள்ளி விட்டான் பாருங்க, ஒரு பெரிய சாக்கடை உள்ள கடந்தேன். உள்ள சாக்கடை ஆயிடுச்சு சிவாஜியை பார்க்க போய். ஆனா நான் ஆண்டவர் அறிஞ்ச பிறகுதான் ஒரு காரியம் நல்ல தெரியுது. எல்லாம் மனுஷர்கள், எல்லாம் மாயை, எல்லாம் மறைந்து போகிறது. நீங்க அமெரிக்கா கிளின்டன் வந்தா கூட நான் வெளியே போய் பார்க்க மாட்டேன். நான் பார்க்க மாட்டேன். அமெரிக்கால இருந்து பெரிய அதிபதி வந்திருக்கிறான், அவங்க தெருவழியா போறான்னு கூட நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா அவன் மனுஷன் தான். ஏன்னா அமெரிக்கா அதிபதி என்னன்னா வானத்திலிருந்து வந்தாரு, மனுஷன். யாரும் போய் பார்க்க மாட்டாயா? உண்மையா சொல்றேன், யாரும் போக மாட்டான். எல்லாம் மாயை. நீங்க சினிமா பார்த்து அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கிறீங்களே, மாயையா பொய்ய நீங்க பார்த்து மகிழ்ச்சியா இருக்கிறீங்க. ஒருத்தர் 4 பேர் அடிக்க முடியுமா? இவன் துப்பாக்கி மட்டும் யாரையுமே சுடாது. ஆனா அவன் 100 பேரை சுட்டுக்கிட்டு இருப்பான். மேல ஏறான், மேல இருந்து குதிக்கிறான். குதிக்க முடியுமா? இந்த காம்பவுண்ட்ல இருந்து குதிச்சாலும் 2 காலும் உடைஞ்சு போயிடும். சினிமா எவ்வளவு மாயை, அதுல சிக்கி இருக்கிறவர்கள் லட்சக்கணக்கான பேர். சினிமா ஆட்கள் எல்லாம் பொய் தானையா? அவங்க மேல நீங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணா கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்ணலாம். ஏன்னா உண்மை இல்லாத ஒன்றை அவங்க நடிச்சிருக்கிறாங்க. உண்மை இல்லாத ஒன்றை ஜனங்களுக்கு காமிச்சிருக்கிறாங்க. நான் சொல்றது உண்மைதானே? யாரும் நான் பேசின கோர்ட்டு கூட ஏத்துக்காது. உண்மை இல்லாத ஒன்றை நடித்திருக்கிறார்கள், பொய்யான ஒன்றை ஜனங்களுக்கு காண்பித்திருக்கிறார்கள், சமுதாயத்திலே அப்படி ஒன்றை செய்திருக்கிறார்கள். ஏன் இந்த பசங்க இவ்வளவு ஸ்பீட் ஆக்சிடென்ட்டுக்கு மெயின் காரணம் என்ன தெரியுமா? அந்த சினிமால போற மாதிரி பைக்ல போறான். அவன் சாக மாட்டான், நீ செத்து போயிருவ. திடீர்னு மாறுற, அந்த பக்கம் முடிய வெட்டிடுறான், அந்த பக்கம் முடிய வெட்டிடுறான். ட்ரெஸ் மாறுது, லேடிஸும் சேர்த்தான் சொல்றேன். ட்ரெஸ் மாறுது, உட மாறுது, எல்லாம் சினிமால இருக்கிற மாதிரி பாக்குறாங்க பசங்க. இப்படி கை வைக்கிறது, இப்படி சொல்றது, இந்த கீச்சேன் இப்படி சொரட்டுறது, இதெல்லாம் மாயையா? ஐயா மாயை. இந்த அறிவு ஒரு மனுஷனுக்குள்ள வந்துட்டா அவன் ஆண்டவரை தேட ஆரம்பிச்சான். அல்லேலூயா. இது மாயை. ஆமென். அவன் எவ்வளவு பெரிய பதவியில் இருக்கட்டுமே, எவ்வளவு பெரிய பட்டத்தில் இருக்கட்டுமே, எவ்வளவு பெரிய மனுஷனா இருக்கட்டுமே, அவன் எவ்வளவு படிச்சவனா கூட இருக்கட்டுமே, அவனுக்கு நாட்களை அறிகிற அறிவு இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரமே நாட்களை அறிகிற அறிவு இருக்கிறது. அவர்களை காட்டில் நீங்கள் மேன்மையானவர்கள், மகிமையானவர்கள். ஆமென். நீங்க எப்ப வந்து நாட்களை அறிகிற அறிவை அருமையான அடைகிறீர்களோ, நாட்களை அறிகிற அறிவை நீங்கள் எப்பொழுது தெரிந்து கொள்ளுகிறீர்களோ, நாட்களை அறிகிற அறிவை எப்பொழுது நீங்கள் சிந்திக்க ஆரம்பிக்கிறீர்களோ, நாட்களை அறிகிற அறிவை எப்பொழுது யோசிக்க ஆரம்பிக்கிறீர்களோ, அப்பொழுது நீங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாக மாறுகிறீர்கள். ஆமென். என்ன நடக்கும்? வாசிக்கலாம். கலாத்தியர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம். ஒரு மனுஷனை உங்களுக்கு அடையாளம் காட்டுகிறேன். 6:14. நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாத இருப்பேனாக. இவன் நாட்கள் எப்படி மாறிட்டுனா வேற மாறிட்டியா?
அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், என் நாட்களிலே இனிமேல் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். ஹல்லேலூயா. இவன் யார் தெரியுமா? கமாலையின் கீழிருந்து படித்த பெரிய பட்டதாரி. கமாலையின் கீழிருந்து படிக்கிற, இன்றைக்கு ஐஏஎஸ் மாதிரி கமாலையின் கீழிருந்து படித்த ஒரு பெரிய பட்டதாரி. இரண்டாவது இவன் யார் தெரியுமா? நியாய பிரமாணத்தை தரவாக கற்றறிந்தவன். மூன்றாவது இவன் யார் தெரியுமா? சனகரிப் சங்கத்திலே மெம்பரா இருக்கிறவன். நீங்க பெரிய நேஷனல் பார்ட்டியில நீங்க மெம்பரா இருந்தனா ஒரு அருமையான இவனுக்கு பொசிஷன் வேற கொடுக்கப்பட்டுச்சு. இவனுடைய பொசிஷன், இவனுடைய வேலை என்னன்னா கிறிஸ்தவ சபையை பாழாக்குகிற வேலையை இவன் கையில கொடுத்திருந்தாங்க அந்த சனகரிப் சங்கத்துல. அது மாத்திரமல்ல, இவன் ஒரு பெரிய பணக்காரன், சாதாரணமானவன் அல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் புதிய ஏற்பாட்டிலே படிச்ச ஒரு ஊழியக்காரன் யாருன்னா பவுல் தான். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டிலே படிச்ச ஒரு ஊழியக்காரன் உண்டென்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் தான். அவன் சொல்லுகிறான், எல்லாவற்றையும் குப்பை என்று எண்ணுகிறேன். ஆமென். நீ எவ்வளவு பெரிய ஆளா, ஜட்ஜா கூட இரு, நீ ஐஜியா கூட இரு, அவங்க எல்லாம் அந்த படிக்க மாறிடுவாங்க. பாத்துங்க, நட மாறிடும், உட மாறிடும், எல்லாமே மாறிடும். ஆனா சிலர் மாற மாட்டாங்க. சிலர் எவ்வளவு படிச்சாலும் மாற மாட்டாங்க, எவ்வளவு பணம் வந்தாலும் மாற மாட்டாங்க. நேற்று கனடால இருந்து ஒரு சகோதரி எங்களை பார்க்கும்படி வந்திருந்தாங்க. அவங்க எப்படி இங்கிருந்து எங்களை விட்டு போனாங்களோ அப்படியே தான் இருந்தாங்க. சாதாரணம், நான் மாற முடியாது, எப்படி பாஸ்டர் மாற முடியுங்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, நாட்களை அறிகிற அறிவு உனக்குள்ளே உண்டாய்விட்டால் நீ மாறவே மாட்டாய். இங்கே நீங்கள் பார்க்கிறீர்கள், சிலுவையை குறித்தே அல்லாமல் வேற ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். மேன்மை பாராட்ட நிறைய இடம் உண்டு, மேன்மை பாராட்ட நிறைய இடங்கள் உண்டு. சிலர் இதுக்காகவே வாழ்றாங்க. பாஸ்டர் போட்டுக்கிறார், ரெவரண்ட், டாக்டர், என்னெல்லாமோ போட்டுக்கிறார். அதெல்லாம் போட்டு கடைசி ஒரு பெரிய லைன் போட்டு அதுல கீழே போட்டுக்கிறார், தீர்க்க தரிசன வரம் இருக்கிறது, சுகமாக்குகிற வரம் இருக்கிறது, எல்லா வரம் இருக்குது. இதெல்லாம் எதுக்கு போட்டுக்கிறாருன்னா, சமுதாயத்துல தங்களை மேன்மையான ஒரு நபராக அடையாளம் காட்டிக்கொள்ள. நீங்கள் என்ன அடையாளத்தை காட்டிக்கொள்ள வேண்டும் என்றால் இயேசுவை தான் நீங்கள் அடையாளம் காட்டிக்கொள்ள வேண்டும். இயேசுவை தான் உயர்த்த வேண்டும். சில சமயங்களில் பிசாசு நம்ம கூட போராடுவான். நம்ம கொஞ்சம் இதா இருக்கு. எனக்கு ஃபாதர் அங்கி மாதிரி 2 அங்கி ஒருத்தர் தரேன்னார். பாஸ்டர் இதை நீங்க போட்டு கலெக்டர் ஆபீஸ் போங்க, உங்களை உட்கார்ந்து இருக்கிறவங்க கூட எழுப்பி நின்று ஃபாதர் வாங்கப்பா. நான் சொல்றேன், எனக்கு போடலாமான்னு ஒரு எண்ணம் எனக்கு ரொம்ப நாள் இருந்துட்டு தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த கலெக்டர் ஆபீஸ் நம்ம போண்டிருக்கு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போண்டிருக்கு, கோர்ட்டுக்கு போண்டிருக்குது. இதுக்கு நீங்க அங்கி போட்டு போனீங்கன்னு வச்சுங்க, வைக்கலாம் எழும்பி உட்கார்ந்து ஃபாதர் வாங்கப்பா. ஆனா நான் என்ன சொல்லுகிறேன், நம்மளை எவன் மதிச்சாலும் சரி, எவன் மதிக்காமல் போனாலும் சரி, எவன் நம்ம ஏற்றுக்கொண்டாலும் சரி, நம்மளை ஏற்றுக்கொள்ளாமல் சரி, இயேசுவை மறைந்திருந்து பூமியிலே உயர்த்தும்படியாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஜனங்களுக்கு தெரியாது. அவங்க என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, இது ஏதோ இங்க ஒரு பாஸ்டர் ஒருத்தர் இருக்கிறார், கிரீடம் எல்லாம் வச்சு, நாராயணசாமி தான் கிரீடத்தை எடுத்து தலையில வச்சிருக்காரு. ரொம்ப கையில இருக்கு, பட்டத்தை கொடுத்தது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு அரசாங்க சம்பந்தம் இல்ல. இப்ப நான் கூட போப்பாயிரலாம் நாளையில இருந்து. யார் வந்து சண்டைக்கு வர போறது கிடையாது. நாம் நம்முடைய மேன்மை பாராட்டுதல், நாம் உயர்த்தப்படுகிற ஒரு இடம் உண்டு என்று சொன்னால் அது தேவனை தான் நீங்கள் உயர்த்த வேண்டும். ஹல்லேலூயா. பூமியிலே தேவனால் வல்லமையாய் உபயோகப்படுத்த மனுஷங்க யாருன்னு கேட்டா, ரெவரண்டோ பாஸ்டர் அவனை இவனை ஒருத்தரும் கிடையாது. சகோதரர்கள் தான் உயர்த்தப்பட்டுக்கிறாங்க. நான் அதையும் ஆராய்ச்சி பண்ணேன். பிரதர் டிஜிஎஸ் சகோதரன் தான் போட்டிருப்பாரு, நீங்க சாம் ஜெபத்துரை சகோதரன் தான் போட்டிருப்பாரு. அருமையான மற்ற ஜீவானந்தெல்லாம் பார்த்தா அவங்க பின்னாடி அவங்களுக்கு கொஞ்சம் பதவியெல்லாம் கொடுத்துருக்காங்க சாகிற நேரம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நாம் ஒன்றுமே இல்லை. அப்படி ஒரு பதவி உங்களுக்கு வேண்டும் என்றால் கீழே பிராக்கெட்ல போடுங்கள், மனுஷனுடைய நாட்கள் நிழலை போல் இருக்கிறது, பிராக்கெட்ல போடுங்க.
மனுஷனுடைய நாட்கள் மறைந்து போகிறதா இருக்கு. புதுசா ஒரு நோட்டீஸில் போட்டுருமே, அப்படி டைட்டில் அப்படி ஒண்ணு போடுங்க. வீடுகள்ல போர்டு நீங்கள் மாற்றும் போது உங்கள் பேரை நீங்கள் பதிவு பண்ணுகிறீர்கள், கீழே அந்த ஆள்கிட்ட சொல்லுங்க, மனுஷனுடைய நாட்கள் புகையை போல் இருக்கிறது பிராக்கெட்ல போட்டுக்கிடுங்க. என்னடா போர்டை பார்த்திருப்போம், புகையை போல் இருக்கிறது. எனக்கு இந்த மாதிரி வசனம் தான் இந்த செவரெல்லாம் போடணும்னு ஆசைனா யார் சம்மதிக்க மாட்டாங்க. மனுஷனுடைய நாட்கள் மறைந்து போகிற ஒன்று. ஆமென். இந்த அறிவு ஒரு மனுஷனுக்குள்ள எப்பொழுது ஆழமாய் அவன் இருதயத்திற்குள்ள ஆழமாய் அவன் ஆவிக்குள்ளே வருகிறதோ அவன் ஞான இருதயம் உள்ள மனுஷன். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம். அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். அவன் சொல்றான், நான் என்ன செய்யணும்? பெருக கூடாது, நான் சிறுக வேண்டும், அவர் பெருக வேண்டும். ஸ்ரீயின் வயிற்றிலே பிறந்தவன் அருமையான யோவான் சானகனை காட்டிலும் பெரியவன் ஒருவனும் இல்லை. ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, விசுவாசியா இருந்தாலும் சரி, அது எந்த சபையா இருந்தாலும் சரி. ஓ, ஊழியக்காரனுக்கு டைட்டில், பைபிள் கொடுத்திருக்கிற டைட்டில் என்ன தெரியுமா? வேலைக்காரன். ஊழியக்காரனுக்கு கொடுத்திருக்கிற இந்த பைபிள் கொடுத்திருக்கிறதான டைட்டில் வேலைக்காரன். வேற எந்த பதவியும் கொடுக்கல, வேற எந்த அருமையான இதுவும் இந்த வேதத்திலே கொடுக்கவில்லை. நீங்கள் ஊழியம் செய்கிறவர்களா இருந்தால் அருமையான உங்களுக்கு மாதிரியா இருக்கிறவர் அப்போஸ்தலனாகிய பவுல் தான் இருக்க வேண்டும். அது ரோமன் கேத்தலிக் சபையோ, புராட்டஸ்டன்ட் சபையோ, பெந்தேகோஸ்து சபையோ, எந்த சபையா இருக்கட்டுமே, பைபிள் ஒண்ணுதானே, வசனம் ஒண்ணுதானேயோ. நீ எவ்வளவு தாழ்த்து, மேலான இடத்தை பிடிக்க ஒருபோதும் ஆசைப்படாது. சபையில என்ன ஊழியம் கொடுத்திருக்கிறாங்களோ அந்த ஊழியத்தை செய். சபையில பாஸ் என்ன கொடுத்திருக்கிறாரோ, சின்ன சின்ன வேலைகள் இருந்தாலும் இந்த ஊழியத்தில் ரொம்ப கடினமாய் பாடுபடுகிற ஒரு ஊழியம் சமைக்கிற ஊழியம் தான். நான் பார்த்து என்ன காட்டிலும் கடினமான ஊழியாதான், என்ன காட்டிலும் பலன் அவங்களுக்கு தான் மிகுதியா இருக்கும். அப்படித்தானையா கணக்கு. ஏன்னா காலையில எழும்பி நீங்க உங்க வீட்டுக்கு நாங்க வார வாரம் இவ்வளவு பேர் வந்தானே சாப்பாடு போடுவீங்களா? கதவை பூட்டி வெளியூர் போயிருவீங்க. அவ்வளவு கஷ்டம். அது விறகு, கேஸா இருந்தாலும் பரவாயில்ல, விறகுல தீ பத்த வச்சு அது ஜெபமணி எனக்கு ஊதுறதுக்கு குழல காமிச்சா இவ்வளவு பெரிய பைப்பு. நான் அதை தூக்கி போடலான்னு பார்த்தேன். பாஸ்டர் தூக்கி போடுறாதீங்க, இதுலதான் நாங்க காலையில ஊதுறேன். நான் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை செய்கிற ஒருவரையும் இயேசு கிறிஸ்து மறக்கிறதில்லை. இயேசு கிறிஸ்துவுக்காக படுகிற பாடுகளை ஒன்றையும் அவர் மறந்து போறதில்லை. பிள்ளைங்க மறந்துடுவாங்க, புருஷன் மறந்துடுவான், மனைவி மறந்துடுவான், எல்லாரும் மறந்துக்கிற ஒரு நேரம் இருக்கு. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருபோதும் மறக்கிறதில்லை. என்னை பேர் சொல்லி இயேசு கூப்பிடுவார், எனக்கு ஆனந்தம் பொங்கிடுதே. என்னை பேர் சொல்லி இயேசு கூப்பிடுவார், எனக்கு ஆனந்தம் பொங்கிடுதே. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால், கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால், என்னல் துன்பம் இன்பமாய் மாறும் இயேசுவை நான் காணும் போது, அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். எந்தன் ஓட்டம்
மனுஷன், தேவனுடைய பிள்ளைகள் தங்கள் நாட்களை அறிகிற அறிவை அடையும் போது அவர்கள் முற்றிலுமாய் தங்களை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்திலே தங்களை ஒப்புக் கொடுக்கிற இடத்துக்கு வருகிறார்கள். எல்லா பெருமை, எல்லாம் பணம், எல்லாத்தையும் உடைச்சிடணும். நம்ம இயேசுவை பின்பற்றி வர்றையா, ஒண்ணு இல்லையா? ஹல்லேலூயா. அது என்ன, நீ எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்துல ஒண்ணுமே இல்லையா? இரண்டாவது, இந்த நாட்களை அறிகிற அறிவு ஒரு மனுஷனுக்குள்ளே வரும்போது அவன் நாட்களை கர்த்தருடைய சமூகத்திலே செலவு பண்ண வேண்டும் என்று அவன் இருதயம் வாஞ்சிக்கும். அவன் இருதயம், ஏன்னா நம்ம நாட்களை எவ்வளவு நாள வீணா கழிச்சிருக்கோம் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு நாள் நீங்க கடந்து வந்திருக்கிறீங்க, நீங்க திரும்பி பாருங்களேன். எவ்வளவு நாள். சரி, வாலிபம் வரையில நமக்கு ஓரளவு பெரிய அளவுல இருக்காது. ஸ்கூல்ல படிச்சோம், எடுத்தோம், வச்சோம், எடுத்தோம், அப்படி சரி ஓடணும், சாடணும், விளையாட்டுல இருந்தோம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு, சரி ஏற்றுக்கொள்ளாத விட்டுருங்க, நாளெல்லாம் விட்டுருங்க, ஏற்றுக்கொண்ட பிறகு நம்முடைய நாட்களை நாம் வீணாய் செலவு பண்ணின நாட்கள், வருஷங்களை நீங்க யோசிச்சிருக்கிறீங்களா? அங்க ஒரு 3 பேர் வந்தாங்கன்னா, டேபிள போட்டு உட்கார்ந்தாங்கன்னா என்னதான் பேசுவாங்களோ தெரியாது. செல்ல நீங்க பேசின நேரம் நீங்க மறந்திருக்கலாம், பரலோகம் அதை அறிஞ்சிருக்கு, பரலோகம் எழுதி வச்சிருக்குது. நீங்க இதுல வரையில செல்லுல பேசினது வீணாக பேசினது. அவன் என்ன சொன்னா, நீங்க வாயில வச்சு கூட பேச வேண்டாம், காதுல சொறி விட்டுட்டான். வண்டியில போகும்போது பேசிட்டே போறோம். சிலமே கடைசி பேசாம போயிடுவான். ஏன்னா உள்ள விட்டா பேசாம, வண்டிக்குள்ள வேற வண்டிக்குள்ள போயிட்டா பேச முடியாது. அவ்வளவுதான். நான் என்ன சொல்லுகிறேன், இரண்டாவது, உன் நாட்களை எவ்வளவு வீணா நீ செலவு பண்ணிருக்கிறாய். நீ இப்பொழுது இருக்கிற நேரம் என்ன தெரியுமா? வருஷத்தின் கடைசி மாதத்துல, அருமையான டிசம்பர் மாதம் நான் வரப்போகுது, புதன்கிழமை டிசம்பர், வருஷத்துல கடைசி வந்திருக்க. அதான் நான் நாட்களை பற்றி பேசுறேன். உன் நாட்களை எவ்வளவு வீணா செலவு பண்ணிக்கிறேன், எங்கெல்லாம் உட்கார்ந்து இருக்கிற. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடமாமலும், பாவிகள் வழியில் இல்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்திலே இரவும் பகலும் பிரியமாயிருக்கிற மனுஷன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். ஹல்லேலூயா. என் நாட்கள், நான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தேவை, எல்லாமே தேவை, இப்ப இருக்கிற செட்டப் எல்லாமே தேவை. ஆனா அதுக்கு ஒரு அளவு இருக்கிறது, அதுக்கு ஒரு நேரம் இருக்குது, அதுக்கு ஒரு காலம் இருக்குது. பேசுறதுக்குன்னு ஆள் வச்சுக்கிறாங்க, பேசுறதுக்குன்னு ஒரு ஆளை வச்சுக்கிறாங்க. ஐயோ, இந்த அம்மா ஒருத்தர் சொல்றாங்க, அங்க போயிடாதீங்க, வாயை திறந்தா மூடாத அந்த அம்மா. ஐயா, லேடிஸ் கொஞ்சம் பேசுறவங்க தான், ஆம்பளைங்க அப்படி இருக்கிறாங்களா? ஆம்பளைங்க லேடிஸ் காட்டிலும் பயங்கரமா இருக்கிறாங்க, அப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு தெரியாது, கல்யாணம் அன்னைக்கே டைவர்ஸ் ஆனது உண்டு. அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன், ஏமாண்ணா பாஸ்டர் 10 மணிக்கு ஆரம்பிச்சான் பாஸ்டர், 3 மணி வரையும் கேட்க சொல்றான், நுள்ளிக்கிட்டு வேற இருக்கிறான், நீ கேளு தூங்காதேன்னு. இவன் கூட வாழவே முடியாது, இன்னைக்கே முடிவெடுத்து நான் போயிட்டேங்க. நான் சொல்றேன் உண்மையா? அந்த அம்மா, அந்த பொண்ணு வெளியே நிக்குது, ஏன்னு நான் இவன் கூட வாழ முடியாதுங்கிறான். பைத்தியக்காரன், 9 மணில இருந்து பேசிட்டு இருக்கிறான், பைத்தியக்காரனை கொண்டு எனக்கு கட்டி வச்சிருக்கு. ஐயா, நாட்கள் எவ்வளவு வீணா நீ செலவு பண்ணினா, நீ மன்னிப்பு கேட்கணும். இப்போ ஒன்னையும் சேர்த்து என்னையும் சேர்த்த நான் சொல்றேன், என்னையும் சேர்த்தே சொல்றேன், பிரசங்கம் பண்றேன். நானும் நிறைய நாளை வேஸ்டா பண்ணிருக்கிறேன். என்கிட்ட ஆபீஸ்ல அங்க டேபிள்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க 9 மணிக்கு வந்தா 1 மணிக்கு தான் எழுப்பி போவாங்க. அப்ப நான் எவ்வளவு தூரம் பேசியிருப்பேன், எவ்வளவு தேவையில்லாத பேசியிருப்பேன். நாங்க எப்போ இங்க இருந்து பாண்டிச்சேரியில இருந்து ஆரம்பிச்சு அமெரிக்காவுக்கு போய், அப்புறம் ரஷ்யாவுக்கெல்லாம் போய், அப்புறம் சீனாக்கெல்லாம் போய், கடைசி பாண்டிச்சேரியில முடியும். அதெல்லாம் டூ மச், அதெல்லாம் ரொம்ப பேசுறது. இப்போ ரொம்ப பேசுறது இல்லை. இப்ப பேசலன்னு நிறைய பிரச்சனை இருக்கு, அது வேற இருக்குது. இப்ப பாஸ்ட் பேச மாட்டாங்கிறாரு, எனக்கு கால் வலிக்குது, நிறைய பிரச்சனை இருக்குது, நான் பேச முடியாது. பாஸ்ட் பேச மாட்டான். நான் என்ன சொல்லுகிறேன், நீங்கள் பேச வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது, அது தேவனாய கர்த்தர்.
ஸ்தோத்திரம். நீங்க அங்க எவ்வளவு வேணாலும் பேசலாம். வாசிக்க ஆதியாகம புத்தகம் 5ஆம் அதிகாரம் 22, 23 வாசிங்க. ஏனோக்கை பத்தி வாசிக்கலாம். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்றபின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து 300 வருஷம் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். அவன் வாழ்ந்த காலம் 365 வருஷம். அவன் வாழ்ந்த நாள் 300 வருஷம். இந்த 65 என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆனா இந்த 300 வருஷத்தையும் பைபிள் என்ன பதிவு பண்ணுகிறது என்றால், அவன் தேவனோடு கூட பேசிக் கொண்டிருந்தான், தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நான் சொல்றேன், நீ ஆண்டவரோடு கூட வண்டியில போகும்போது பேசலாயா? நீ ஆண்டவரோடு கூட அருமையான கிச்சன்ல இருக்கும்போது பேசலாயா? நீ ஆண்டவரோடு கூட இருக்கும்போது வேலை ஸ்தலத்துல பேசலாம். ஓ ரக்கா பவுனி, அந்நிய பாஷையில பேசி நீ கர்த்தரை ஆராதிக்கலாம். அந்நிய பாஷையில பேசி நீ தேவனை மகிமைப்படுத்தலாம். எந்த ஆகாயமானத்துல நான் நிறைய அந்நிய பாஷை பேசுறேன். அந்நிய பாஷையே பேசிட்டு வந்தேன். அது பாட்டு மணிக்கூர் கணக்கா பேசிட்டு வந்தேன். எல்லா இடத்திலும் பேசலாம். நான் இப்ப யோசிச்சேன், ஆண்டவரே உங்க கிட்ட இருந்து நான் இப்ப பேசுறேன். பூமியில இருந்து பேசுறேன், ரொம்ப தூரத்துல இருந்து பேசிருக்கிறேன். இப்போ நானே கற்பனை பண்ணிக்கிட்டோம், இப்ப நான் ரொம்ப கிட்ட இருந்து பேசுறேன், உங்களுக்கு இன்னும் நல்ல கிளியரா கேட்கும். ஆமென். எல்லா இடமும் பேசலாயா? ஆண்டவரோடு கூட நீ பேச ஆரம்பித்து விட்டால் நாட்களை அறிகிற அறிவு உனக்கு உண்டாகிவிட்டது. ஆமென். அல்லேலூயா. நாட்களை அறிகிற அறிவு உண்டாயிற்று. பூமியில இருக்கும்போது கர்த்தரோடு கூட பேச பழகி விட்டீங்கன்னா நீங்க மைட்டி மேன். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரோடு கூட பேச பழகி விடுங்கள். வாசிக்கலாம் சங்கீதங்களின் புத்தகம் 27ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், கர்த்தரிடத்திலே ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். ஐயா, ஜீவன் உள்ள நாள் எத்தனை நாள்? நீ எத்தனை நாள் உங்களுக்கு ஜீவன் உள்ள நாள் நீ சொல்ல முடியுமாயா? யாருமே சொல்ல முடியாதியா. என் ஜீவன் இத்தனை நாள் இருக்குன்னு சொல்ல முடியாதியா? என் ஜீவன் உள்ள நாள் அல்ல, நான் தேவனுடைய ஆலயத்திலே தங்கி இருப்பேன். கொரியாவின் எழுப்புதலுக்கு காரணமாய் இருந்தவர்கள் யார் தெரியுமா? நிறைய பேர் உண்டு. கொரியாவின் எழுப்புதலுக்கு அங்க இருக்கிற சீகோன் மலையை தான் அதற்கு எல்லாரும் சொல்லுகிறார்கள். பால் ஆங்கிச்சோவே சொல்லுகிற காரியம், சீகோன் மலையில 24 மணி நேரமும் தேவனோடு கூட பேசிக் கொண்டிருக்கிற ஒரு பெரிய கூட்டம் அந்த மலையில இருக்கிறது. ஆஃபே ஆகிறது இல்லையா? அந்த மலையில நீங்க போயிட்டாலே போதும், மைட்டி மேன் ஆயிருவீங்க. ஹல்லேலூயா. அங்க அபிஷேகம் பெறதுக்கு யாரும் கொட்டடிக்க தேவையில்ல, பாட்டு பாட தேவையில்ல, நிரம்பு வந்துட்டு போச்சுலாம் சொல்ல தேவையில்ல. அங்க நீங்க போயிட்டாலே அபிஷேகம் உங்க மேல இறங்குறீங்க. நான் சிங்கப்பூர் மலேசியால இருக்கிற ஒரு சபையை நான் கேள்விப்பட்டேன். அந்த சபைக்குள்ள நீங்க கால் வச்சா அக்கினியில வச்சது போல இருக்குமா? சாதாரண ஆட்கள் அந்த ஆலயத்துக்குள்ள போக முடியாதான். ஏனென்றால் சபை தேவனாய கர்த்தர் அக்கினினாலே மூடி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அக்கினியினால் இந்த மகிமையான அனுபவம் எல்லாம் உனக்கு எப்பொழுது உண்டாகும் என்றால், அருமையான வாலிபனாய யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்தான். ஆகவே மோசே மரித்த பின்பு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே 17 லட்சத்திற்கும் மேலாய், இன்னும் சொல்ல போனால் அந்த கானானுக்கு அவர்கள் போய் சேரும் போது பல லட்ச ஜனங்கள், 12 கோத்திர தலைவர்கள் அருமையான எங்களை நடத்தும்படி யார் முன் செல்வார்கள் என்று அருமையான யோசிக்கும் போது கர்த்தர் மோசேயினுடைய பிள்ளைகளை எழுப்பவில்லை, ஆண்டவர் யோசுவாவை எழுப்புகிறார். ஏனென்றால் இவன் என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறவன். அல்லேலூயா. நீங்க சின்ன ஊழியம் செய்றீங்களோ பெரிய ஊழியம் செய்றீங்களோ, பேசுறவங்க தான் பவர்ஃபுல்லா செய்ய முடியும். ஆண்டவரோடு கூட நீங்கள் செபிக்கிறவர்கள் தான்
சின்ன பிள்ளைங்க ஊழியம் செய்ய வந்து எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணீங்க? அருமையான வாலிபர் கூட்டத்தில் எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணிக்கிறீங்க? தனிப்பட்ட ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஆண்டவரோடு கூட நீங்கள் செலவு பண்ணுகிற நேரம் எவ்வளவு? உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை எடுத்து பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். உங்கள் மேலே ஒரு ஜெப அபிஷேகம் உங்களை மூடிக்கொள்வதாக, ஒரு ஜெப வல்லமை உங்களை நிரப்புவதாக, ஒரு ஜெப அருமையான அப்படிப்பட்ட கிருபை உங்களை சூழ்ந்து கொள்வதாக. உங்க வீட்டுக்குள்ளே வரும்போதே தெரியும் தேவ பிரசன்னம். அல்லேலூயா. ஏன்னா நான் ஊழியக்காரன், எனக்கு தெரியும். நீங்க ஒரு வீட்டுல கூட்டு போய் நிறுத்தினா நான் சொல்லுவேன், இந்த வீட்டுல இருள் இருக்குது நான் சொல்லுவேன். அவன் முதல்ல என்ன நினைச்சவன், பாஸ்டர் வரம் நிறைய இருக்கு. நீ வரமெல்லாம் ஒண்ணும் கிடையாது, எனக்கு தெரியும். அங்க உள்ள போனோம்னா பாடி டச் ஆகும். அங்க போனாலே தெரியும் இதுல இருள் இருக்குது, இங்க சாபம் இருக்குது. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைங்க ஜெபம் பண்றவங்க வீட்டுக்குள்ள போனா ரொம்ப நேரம் இருக்கணும் போல இருக்கும். அங்க காட் பிரசன்ஸ் இருக்கும். நான் சொல்லுகிறது அருமையான, நான் உங்களுக்கு சத்தியத்தை பிரசங்கிக்கிறேன். நீங்க இந்த வருஷத்தின் கடைசியில நின்று கொண்டிருக்கிறீர்கள். டிசம்பர் மாதமும் கடந்து போக போகிறது, ஒரு புதிய வருஷம் வரப்போகிறது. எத்தனையோ மனுஷனுடைய நாட்கள் முடிந்து போனது, பலவான்களுடைய அம்புகள் முறிந்து போனது, பலவான்கள் அருமையான மிருகங்களை போல செத்து போனார்கள். அவர்களை அடக்கம நாள் இல்லை, அவர்களுக்காக அழுகிறாள் இல்லை, அவர்களுக்காக புலம்புகிறாள் இல்லை. ஏராளமான பணம் இருந்தது, அவர்களுக்கு சொந்தமான கட்டடங்கள் ஏராளமாயிருந்தது, அவர்கள் இயக்கிக் கொண்டிருந்த நிறைய கம்பெனிகள் இருந்தது, அவரிடத்திலே லட்சக்கணக்கான பேர் வேலையை செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் சரீரத்தை அடக்க ஒருவனும் இல்லை. அவன் நாட்கள் எப்படி முடிந்து போனது என்று எல்லாரும் நீங்கள் பார்த்தீர்கள். உங்கள் நாட்கள் முடியும் போது மகிமையா இருக்க வேண்டும். மோசேயினுடைய நாட்கள் முடியும் போது பாருங்க, பாடியை கர்த்தர் கொடுக்கலையா? பாடிய ஜனங்கிட்டையும் கொடுக்கல, மனைவிட்டையும் கொடுக்கல, பிள்ளையும் கொடுக்கல. மனைவிட்ட கொடுக்கல பாடிய, அவரே தன் கரத்தில் எடுத்து கொண்டு போய் அவனை அடக்கம் பண்ணினார். வேதம் சொல்லுகிறது, அவன் கல்லறையை ஒருவனும் இந்நாள் வரையிலும் அறிந்ததில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறதையா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எலிசாவை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் செத்து போய் அருமையான காய்ந்து போன எலும்புகளுக்குள்ளே கர்த்தருடைய அபிஷேகம் இருந்தது. காரணம் எல்லாம் என்ன தெரியுமா? அவங்க பூமியிலே கர்த்தரோடு கூட செலவு பண்ணினார்கள். அப்படி உருமாக்களை தூக்கி, சட்டையை தூக்கி போட்டா பேய் ஓடுதியா? பேய் சுகமாகுது. காலையில் அங்கதான் பேசினேன். சட்டையை கழட்டி போட்டா பேய் ஓடுதியா? பெல்ட்டை கழட்டி போட்டா பேய் ஓடுதியா? நம்ம பெல்ட்டை கழட்டி போட்டா பாச்சா உட்கார்ந்துருக்கும். எப்படி உங்கள் நாட்கள் இருக்கிறது? நீங்கள் மாற்றிக்கொண்டே ஆக வேண்டும். உங்களுடைய நாட்களை மாற்றும்படியாய் இந்த செய்தி ஒரு தீர்மானத்துக்கு நேராக, ஒரு உடன்படிக்கைக்கு நேராக, ஒரு பிரதிஷ்டைக்கு நேராக உங்களை ஒப்பு கொடுத்தே ஆக வேண்டும். வாசிக்கலாம் 84ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். நான் அடுத்த பகுதிக்குள்ளே போகிறேன். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. 1000 நாள் சங்கீதக்காரன் சொல்றான், அதெல்லாம் 1000 நாளை நான் வெளியில இருந்து செலவு பண்றதை காட்டிலும் ஒரு நாள் உங்களுடைய சமூகத்தில் இருக்கு நல்லது. ஐயா ஞாயிற்றுக்கிழமை தானே ஐயா, என்ன குடிமுடிக்கு போயிட போகுது? கர்த்தரை நீங்கள் ஆராதியுங்கள். உங்கள் பிள்ளைகளோடு கூட ஆராதியுங்கள், குடும்பமாய் ஆராதியுங்கள். நீ ஒண்ணும் செய்ய போறது கிடையாது, ஒண்ணும் பண்ண போறது கிடையாது. இன்னைக்கு வர்ற ஒருத்தர் உதவி செய்வான்னு சொல்லியிருப்பான், 12 மணிக்கு வீட்டுல இருங்கன்னு சொல்லியிருப்பான். டிவி போடுறோம் 12 மணிக்கு வான்னு சொல்லுவான். எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை தான் சொல்றான். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் லீவு, பங்கன் வைக்கிறது ஞாயிற்றுக்கிழமை தான். அருமையான காது குத்தோ கம்மல் குத்தோ எல்லாம் மொட்டை அடிக்கிறது கூட பங்கன் வச்சிருக்காங்க அந்த ஊர்ல. சாவரம்னாது திங்கக்கிழமை சாகக்கூடாது, கரெக்டா ஞாயிற்றுக்கிழமை சாவறான். நமக்கு இருக்கிற போராட்டத்தை பாருங்க. நான் சொல்றேன்,
ஆராதனை வந்துச்சு அப்புறம் அங்க போங்களேன் அப்படி. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் போக வேண்டாம்னு சொல்ல, போங்க, நானும் கூட வரவங்க கூட ஒரு ஜெபம் வருவோம். ஆனா ஆராதனைய நீங்க வந்து ரொம்ப கனப்படுத்துறீங்கன்னா, யார கனப்படுத்துறீங்கன்னா சர்வ வல்லமை உள்ள தெய்வத்தை கனப்படுத்துறீங்க. அல்லேலூயா. ஆமென். ரக்கபாக்கபாரம். இவ்வளவு வருஷம் ஆச்சே, ஆண்டவர் ஒரு பெரிய கிருபை தான். நம்மகிட்ட பலன் இருக்குன்னு தெரியாது. யாராவது உலகத்துல கொரோனால பிரசங்கம் பண்ணிக்கிறாங்களா? அது சாட்சியா போட முடியுமா? கொரோனால நீங்க வேணா அந்த டிவி எடுத்து பாருங்க, ஃபுல்லா ஆப்ஷன், ஃபுல் ஆப்ஷன். இந்த வருஷம் எனக்கு அது மறக்க முடியாத ஒண்ணு. வேற ஒரு ஆள் நின்று பிரசங்கம் பண்றதை என்னால பார்க்க முடிஞ்சு, ஆனா நீங்க அது உங்களால நம்ப முடியாது. எனக்கு தான் தெரியாது. கொரோனா ஜிக்மர்ல போய் அட்மிஷன் ஆகணும், 15 நாள் அங்க அப்படியே முஞ்சி பாகணும், மாத்திரை வரும், தூக்கி போட்டாங்களாம். ஆரம்பத்துல வாயை காமிச்சா உள்ள பொத்துன்னு விழும். இப்படிதான் இருந்தாங்க ஜனங்க எல்லாம். அங்க சந்திர மண்டலத்துக்கு போற மாதிரி டாக்டர் வர்றாரு, கண்ணாடி எல்லாம் போட்டுட்டு. அது இங்க இவங்கிட்ட வேலை செய்யற ஒருத்தர் சொன்னா, பிம்ஸ்ல வேலை செய்த பையன், அவன் மேல படிப்பு கிடைச்சிச்சு, கொரோனா டியூட்டி போட்டாங்களாம், வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டாங்க. 2 லட்சமோ 3 லட்சமோ போச்சான். அது பணம் போனாலும் பரவாயில்ல, கொரோனா டியூட்டி நாங்க வரமாட்டோம். அவ்வளவு கொடிய வியாதியா கர்த்தர் நம்மளை நடத்தி வந்தார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். அல்லேலூயா. நாட்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இனி கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற நாட்கள், இனி கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற வருஷங்கள். ஏன்னா பூமியில வர்ற நாள் எப்படி வரப்போகுது தெரியுமா? அதை வாசிங்க. எபேசியர்கள் நிறுவனம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பூமியில நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால், நாட்கள் பொல்லாதவைகளானபடினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாட்கள் பொல்லாத. ஐயா, நீங்க இப்போ தொடர்ந்து பிரச்சனை வந்து நாட்டுல ஒரு பெரிய அழிவு இருக்குது. இப்ப புயல் வந்துன்னு சொன்னாங்க, இன்னைக்கு புயல் மறுபடியும் ஒரு புயல் வருதுங்கிறாங்க. கொரோனா வந்து நின்று போனது மாதிரி சொல்றாங்க, இன்னொரு புது கொரோனா வரப்போகுது. உலகம் முழுவதும் இனி சமாதானம் இல்லை. ஏனென்றால் ஆண்டவருடைய வருகை மிகவும் சமீபமா இருக்கிறது. நம்முடைய இரட்சகர் நான் மறுபடியும் வருவேன் என்று சொல்லி போன நாட்கள் வரப்போகிறது. அருமையான பூமியிலே ஒரு பெரிய அதிசயம் நடக்கும். என்ன அதிசயம் நடக்கும் என்றால், பூமி எங்கிலும் தேவனை ஆராதிக்கிற ஜனங்களை சேர்க்கும்படியோ மத்திய வானத்திலே கோடான கோடி தூதர்களோடு கூட சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் வெளிப்பட போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் நடக்கும். ஆனா நீங்க ஆண்டவர் உங்க நாட்கள் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் செலவு பண்ணினால் உங்கள் நாட்கள் மகிமையாயிருக்கும். பூமியில என்ன வேணா எப்படி வேணாலும் இருந்து போட்டோம். ஜனங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் அன்னைக்கு போயிருந்தேன், வக்கீல பார்க்க ஒரு விஷயமா போனேன். அங்க உட்கார்ந்து இருக்கிறேன், ஒரு 10 பேர் பிச்சை எடுக்க வந்துட்டாங்க. எல்லாம் ட்ரெஸ் பண்றாங்க, இப்படி கை நீட்டுறாங்க. வாலிப பையன் ஒருத்தன் ஹைட்டா இருக்கிறான், அவனை மிலிட்டரிக்கு உடனே எடுத்துருவாங்க. மனநல பாதிக்கப்பட்ட பையன், அவன் பிச்சை எடுக்க நிற்கிறான். ஒரு அம்மா பார்த்தேன், ஒரு 4-5 கட்டு கழுத்துல, இந்த பக்கம் ஒரு கட்டு தொங்குது, இந்த பக்கம் ஒரு கட்டு. வீடே தான் போலுது, ஃபுல் வீடே கழுத்துல சமந்திர தெரியுது. மனுஷங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? கர்த்தருடைய நாட்களை மகிமையாய் வைத்திருக்கிறான். அல்லேலூயா. மழையில் நல்ல சாப்பிட்டீங்களா? வாசர் மழையில தான் கறி, ஆட்டுக்கறி சாப்பிட்டோங்கிறாங்க. நல்ல சாப்பிட்டீங்க, நல்ல ட்ரெஸ் பண்ணீங்க, நல்ல ரூம்ல இருந்தீங்க, கரண்ட் ஒரு பிரச்சனை கிடையாது, எல்லாம் கரெக்டா கொஞ்ச நேரம், மற்றபடி எல்லாம் மிஷின் எல்லாம் ஒழுங்கா ஓடிச்சு. ஆனா 160 மைல் ஸ்பீட் அடிச்சீங்கன்னா நீங்க இன்னும் இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்க பாடு பெரும்பாடாயிரு. கர்த்தர் நம்மை உங்களை அதிசயமாய் நடத்தி வந்திருக்கிறார். நீங்க ஒரு முடிவு எடுக்கணும். என்ன முடிவு எடுக்கணும்னா, இனி நான் இந்த இடத்துல இந்த நாளை செலவு பண்ண மாட்டேன், இந்த ஆளு கூட செலவு பண்ண மாட்டேன், இந்த பொண்ணு கூட செலவு பண்ண மாட்டேன், இந்த பையன் கூட செலவு பண்ண மாட்டேன். நீங்க ரொம்ப செலவு பண்ணா அடிதான் நடக்கும். நான் புருஷன் மனைவி காலையில பேச ஆரம்பிச்சாங்கன்னா சாயங்காலம் ஒருத்தர் கத்தி இருக்கும், ஒருத்தர் கம்பு இருக்கும். நான் பார்த்த அளவு, நான் ஒரு வீட்டுக்கு போற பாத்திரம் வந்து என் காலில் அடிக்குது. என்ன சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், நாங்க விளையாடுறோம் பாஸ்டர். எனக்கு தெரியும் இவங்க விளையாடுறாங்க. அங்க வாங்க பாஸ்டர், 2 பேரும் அவ்வளவு சண்டை போட்டு இருந்தாங்க. பாஸ்டர் வந்திருக்காரு, உட்கார், டீ போட்டு அவர் சொல்றாரு. என்ன சிஸ்டர், டிவி பாத்திரம் எல்லாம் இப்படி கிடக்குது. அது பாஸ்டர் கொஞ்சம்
ரொம்ப சந்தோஷத்துல இதெல்லாம் பண்ணிட்டாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகம் உனக்கு இன்பமான இடமாய் மாறும் நாட்களை அறிகிற அறிவு உனக்குள்ளே உண்டாகுமானால் நீ ஞான இருதயமுள்ள மனுஷனாய் மாறுவாய். ஞான இருதயமுள்ள மனுஷன் நாட்களை எங்கே செலவு பண்ணுகிறான் என்றால் தேவையானது ஒன்று, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். மூன்றாவது, நீங்கள் நாட்களை நினைக்கும் போது, நம் நடந்து வந்த நாட்களையும் நடந்து வந்த பாதைகளையும் நாம் நினைக்கும் போது, தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய இருதயம் நன்றியினாலே பொங்கும். Praise the Lord. யாக்கோபு சொல்றான், நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம வியாதியில் இருந்தோம், பிரசவ நாட்களில் நீங்க பிரசவ வார்டில் இருந்தீங்க, நீங்க எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. உங்க அம்மா பார்த்து டாக்டர் என்ன தெரியுமா சொன்னாங்க? ஒண்ணு குழந்தை சாகணும், இல்லைன்னா அம்மா சாகணும்னு கேட்கறாங்க. வீட்டுக்காரர் கையெழுத்து போட ஃபார்ம் கேட்கறாங்க. எல்லா வீட்டுக்காரங்களும் சொல்ற ஒரு வார்த்தை, எனக்கு மனைவி தான் வேணும், குழந்தை செத்தா பரவாயில்லன்னு சொல்லி உங்களுக்காக உங்க அப்பா கையெழுத்து போட்டுக்கிறாரு. இப்ப நீங்க எப்படி இருக்கிறீங்க? ஆள் சம்மன் இருக்கிறீங்க. அந்த அப்பா சொல்றாரு, உனக்காக தான் நான் வாழ்றேங்கிறாரு. நீங்க என்ன தெரியுமா கேட்கணும்? அப்ப ஏன்பா அந்த ஃபார்ம்ல கையெழுத்து போட்டீங்கன்னு கேட்கணும். அது கையெழுத்து போட ஃபார்ம் இருக்குதியா ஆஸ்பத்திரியில? ஒரு நாட்கள் நம்ம கடந்து வந்த பாதை யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பாதை. யாக்கோபு சொல்றான், ஒரு கோலும் ஒரு தடியுமா தான் அங்க வந்து அதை வாசிக்கலாம். ஆதியாம புத்தகம். அடியேனுக்கு தேவனீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவும் பாத்திரவான் அல்ல. நான் கோலும் கையுமாய், ஒரு கோலும் கையுமாய், ஐயா நான் வரும்போது ஒரு கோலும் கையுமாய் வந்தேன். இப்பொழுதோ 2 பரிவாரங்களோடு கூட இயேசுவை நான் பின்பற்றி வரும்போது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஒரு வேஷ்டி, ஒரு சட்டை, அப்படிதான் நான் ஆண்டவரை பின்பற்றி வந்தேன். அந்த நாட்கள் மறக்க முடியாத நாட்கள். அது கண்ணீரின் பள்ளத்தாக்கு தான் என்று சொல்ல முடியும், மரண பள்ளத்தாக்கு என்று தான் சொல்ல முடியும். நாம் சாவ வேண்டும் என்று எத்தனை நாள் அந்த ஃபேனு கீழே சேர போட்டு எனக்கு வாழ்க்கை கசந்து போய்விட்டது, இன்றைக்கோடு கூட நான் சாக போகிறேன் என்று நீங்க டிசிஷன் எடுத்து ஃபேனுக்கு கீழே உட்கார்ந்திருந்த நாள் எத்தனை நாள். அங்கே உட்கார்ந்து இருக்கிறீர்கள். அப்படிப்பட்டவர் போதும் ஆண்டவரே, என் வாழ்க்கை போதும், நான் ஏமாற்றப்பட்டு விட்டேன், என் வாழ்க்கை முடித்துக் கொள்கிறேன். ஏயா முடியல தெரியுமா? உன்னை தாயின் கருவிலே உருவாகும் முன்னே ஒருவர் உன்னை தெரிந்து கொண்டபடினாலே அந்த கடினமான பாதையை நீ நடந்து வந்திருக்கிறாய். என்ன சாகணும்னு ரொம்ப நாள் ஆசை உண்டு, எப்படி சாகணும் தான் தெரியாது. சரி தூக்கு போட்டு சாகலான்னு சொல்லி அப்படி ஒரு மனசுல ஒரு டிசிஷன் எடுத்து வச்சிருந்தேன். ஏன்னா வாழ்க்கை முழுவதும் போராட்டம், கஷ்டம், பாடு, நெருக்கம். தூக்கு போட்ட ஒரு அம்மாவை போய் பார்த்தேன். போலீஸே அங்க பார்க்க விடல. ஆனாலும் நம்ம இதை பார்த்துடணும், நம்ம சாகும்போது எப்படி தொங்குவோம்னு பார்க்கறதுக்காக போயிருந்தேன். நாக்கு இதுவரையில் இருந்துச்சு, அதை பார்த்தா பயமா இருந்துச்சு. நம்ம நாக்கு இதுவரை வரும் போலுன்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி சாக விரும்பல. உண்மையா இப்படிலாம் சில பார்ப்பேன், அப்படி ஆராய்ச்சி பண்ணா எப்பவுமே ஆராய்ச்சி பண்ணுவேன் கொஞ்சம். நம்ம செத்து இருந்தாலும் யோசிச்சு பாருங்க, தண்ணிக்குள்ள போய் உட்கார்ந்துட்டு மூச்சை அடக்கி உட்கார்ந்துருவேன். ஆனா மூச்சு விட முடியாத போது தண்ணிக்கு மேல வந்துடும். ஏன்னா நான் கடல்லே நீந்துறாள், அந்த பிராக்டிஸ் எல்லாம் பண்ணி கடல்லாம் நீந்தி பண்ணி போயிடுவான். நீந்துற ஆள் இல்லைன்னா செத்து போயிருப்பேன் நான். எதுக்கா இதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன்னா, இந்த மாதிரி நாட்களை எல்லாம் நாம் கடந்து வந்திருக்கிறோம். நம்ம என்ன யோசிச்சோம்? ஜாதகம் அப்படி இருக்குது, நாள் அப்படி இருக்குது, நமக்கு நேரம் அப்படி இருக்குது. இல்லையா, கர்த்தர் உன்னை அந்த நாட்களிலும், நீ தேவனை அறியாத நாட்களிலும், தேவனை தெரிந்து கொள்ளாத நாட்களிலும், தேவனை தேடாத நாட்களிலும் தேவனாய கர்த்தர் உன்னை பின்தொடர்ந்து வந்தபடினால் நீ ஜீவனோடு கூட இருக்கிறாய். நமக்கு ஏசுனா யாரையா தெரியும்? ஏசுனா என்ன யாரு தெரியும்? நமக்கு ஏசு தெரியுமா? இல்ல நம்ம அம்மா கிறிஸ்டினா, நம்ம அப்பா கிறிஸ்டினா, அல்ல நம்ம கூட பிறந்தவங்க யாரா கிறிஸ்டினா? இல்ல அவங்க ஏசு நல்ல தெய்வம்னு சொன்னாங்களா? யாரும் சொல்லலையா?
நம்மை தேவனாய கர்த்தர் தெரிஞ்சு அந்த நாட்களை நீங்க யோசிச்சீங்கன்னா, பாடுங்க, கை தட்டுங்க, சத்தம் போடுங்க, விடாதீங்க, இதெல்லாம் யாரும் சொல்ல தேவையில்லை. அல்லேலூயா. உங்க இருதயம் நன்றினாலே பொங்கும் ஐயா. உங்க உணர்வுகள் நன்றினாலே பொங்கும் ஐயா. ஏனென்றால் நான் நடந்து வந்த பாதைகள், நான் நடந்து வந்த வாழ்க்கை, என்னை நேசித்தவர்கள் சத்துருக்களாய் மாறி இருக்கிறார்கள். என்னை நேசித்தவர்கள் என்னை எதிர்த்திருக்கிறார்கள். என்னை நேசித்தவர்கள் எனக்கு பகைஞராய் மாறி இருக்கிறார்கள். என்னை நேசித்தவர்கள் எனக்கு விரோதிகளாய் மாறி இருக்கிறார்கள். நான் நன்மை செய்தவர்கள் எனக்கு தீமை செய்தார்கள். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் சிநேகிதனே குதிங்காலை தூக்கினான் என்று எழுதுகிறார். என் பிள்ளைகள் எனக்கு சத்துருக்களாய் மாறினார்கள். என் குடும்பம் எனக்கு சத்துருக்களாய் மாறினது. அந்த நாட்களை எல்லாம் நான் எப்படி கடந்து வந்தேன் என்றால், என்னை கடந்து வந்த ஒருவர் என் கரத்தை பிடித்ததனாலே கடந்து வந்தேன். எப்படி யோசிச்சு பாருங்க. பெரும்பாலும் கூட பரப்புகள் தான் எல்லாம் பங்கன்லாம் நிக்கிறத பார்த்தா, சித்தி பெரியப்பா அது இது அப்படி இப்படிலாம் நிப்பாங்க. ஆனா உள்ளத்தின் ஆழத்துல அவங்களுக்கு ஒரு கசப்பு இருக்கும். உள்ளத்தின் ஆழத்துல ஒரு வெறுப்பு இருக்கும். உள்ளத்தின் ஆழத்திலே பகை உணர்ச்சி இருக்கும். இன்னைக்கு நடக்கிற நியூஸ் எல்லாம் நீங்க கேட்கும் போது ரொம்ப பயங்கரமான நியூஸ் எல்லாம் கேட்கிறீங்க. அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை பாதுகாத்துக் கொண்டார். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை வழி நடத்தினார். ஆமென். கர்த்தர் உன்னை தப்புவித்தார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உபாகம புத்தகம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பாழான நிலத்திலும் ஊழை இடுதலும் உள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் என்னை கண்டுபிடித்தார். ஐயா, உங்களை எங்க ஆண்டவர் கண்டுபிடிச்சார் தெரியுமா? யாருமே உதவி செய்ய இல்லாத இடங்களிலே, யாருமே உதவியற்ற இடத்திலே கர்த்தர் கண்டுபிடிச்சாரு. இயேசுநாதர், நான் பிரதர் மோகன்சி லாசரஸ் பிரதர் ஒரு சாட்சி சொன்னாரு. அது எனக்கு என் மனசு ஆழமாய் பதிஞ்ச ஒரு சாட்சி. அம்மா அப்பா செத்து போயிட்டாங்க. அந்த பிள்ளை 12 வயசு புள்ள. சித்தி வளர்க்க, அந்த பொண்ணுக்கு நிறைய சொத்து இருக்குது. சித்தி எடுத்து வளர்த்தாங்க, கூட பிறந்தவங்க. அதை படுத்தின கொடுமைக்கு அளவே கிடையாது. காலையில பாத்திரம் வளர்க்க பள்ளிக்கூடத்துக்கும் சரியா அனுப்பல, ஸ்கூலுக்கு அனுப்பல. சொந்தக்காரங்கெல்லாம் ஃபோன் பண்ணி அவ எப்படி இருக்கா எப்படி இருக்கான்னு கேட்டா அவ படிக்கவே மாட்டாங்கிறா. ஃபால்ஸ் நியூஸை சொல்லி வீட்டு ஃபுல்லா வேலை. காலையில இருந்து சாயங்காலம் வரை துணி துவைக்க, பாத்திரம் கழுவ, வீடு பெருக்க, வீடு துடைக்க, இப்படி வச்சுக்கிட்டான். சொத்து இந்த பொண்ணுக்கு பேர்ல நிறைய இருக்கு. அப்பா அம்மா இல்ல. அது சாக முடிவெடுத்து அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற பால் கிணறுல போய் நின்னுச்சியா சாகிறதுக்கு. அத பேர் சொல்லி யாரோ ஒருத்தர் கூப்பிட்டுக்கிறாங்க. அது பயந்து போயிட்டு நடந்து. இப்ப அந்த அம்மா மெட்ராஸ்ல இருக்கிறாங்க. பேர் சொல்லி கூப்பிட்டோம்னா அது யாரோ நம்மள சாகிறத பாக்குறாங்கன்னு பயந்து போயிட்டு, அடுத்த நாள் அதே போல வந்திருக்குது. இன்னைக்கு யாரும் இல்லை, நம்ம செத்துடலான்னு. மறுபடியும் அது அங்க நின்று இருக்குது. யாரோ பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. இந்த பொண்ணு சாகிற பொண்ணு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பேசிச்சு, யார் என்ன கூப்பிடுதுன்னு கேட்டிருக்குதுயா. அப்பதான் அந்த சத்தத்திலிருந்து வருகிறது, நான் தான் இயேசு, உனக்கு நான் நன்மை செய்வேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ சாகாதே மகளேன்னு சொல்ற ஒரு வார்த்தை. அல்லேலூயா. சென்னையில் அந்த அவங்க நிறைய ஊழியக்காரங்களுக்கும் சபைக்கும் உதவி செய்கிற ஒரு தாயா இருக்கிறாங்க. பெரிய செல்வந்தராக கூட இருக்கிறாங்க சென்னை பட்டணத்தில். நான் கிணத்துல விழுந்து சாக போனேன். நான் கிறிஸ்டியனும் எதுவுமே கிடையாது, எனக்கு இயேசு பற்றி தெரியாது. ஆனா என்னை இயேசு தேடி வந்தார். உங்களையும் அப்படிதான் அவர் தேடி இருக்கிறார். உங்களையும் அப்படிதான் அவர் தேடி வந்தார். நமக்கு என்னையா தெரியும்? நமக்கு பிரச்சனை வந்த உடனே முதலாவது எடுக்கிற முடிவு என்ன தெரியுமா? சாகணும் தான் முடியும். எலியாவே அந்த முடிவு எடுக்கும்போது நம்ம எடுக்கிற முடிவு ஒன்றும் பெருசு கிடையாது. அவனே நான் சாகணுங்கிறான். ஆனா நம்ம ஜெபத்தை கர்த்தர் கேட்டிருந்தா நம்ம எப்பவுமோ செத்து போயிருப்போம். நம்ம ஜெபத்தை கேட்கலையா? நீ வாழணும், உன் மேல என் கிருபை இருக்குது, நீ ஊழியம் செய்யணும், நீ சபையில வந்து பாடுபடணும், இந்த சிலுவையை சுமக்கணும், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போகணும்னு சொல்லி தேவன் உன் மேல திட்டம் வச்சிருக்கிறதுனாலதாயா நீ இருக்கிற. எப்படியா கர்த்தரை துதிக்கணும். ஆமென். ரகபாகா துரபானா.
எப்படி கர்த்தரை துதிக்கணும்? நீ பாட்டு பாடும்போது பக்கத்துல இருக்கிற அம்மாவுக்கு பேய் இருந்தா அது போயிடணும். அந்த அம்மா ஞாயிற்றுக்கிழமை உன் பக்கத்தை தேடணும். ஏமா என் பக்கத்துல இருந்தேன்னு கேட்டா, நான் இதுக்கு முன்னாடி இங்க எனக்கு பேய் இருந்துச்சு, நீங்க பாடும்போதுதான் பேய் போச்சுன்னு சொல்லணும். எல்லா கசப்புகள், எல்லா வெறுப்புகள், எல்லா பகைகள், மன்னிக்கிற அருமையான தன்மைகள் உன்னிலே பெருகும். ஏனென்றோ தேவன் உன்னை நடத்தி வந்த பாதைகள் எல்லாம் ஆச்சரியமானது. நீ நல்ல ஆள் என்று சொல்லி உனக்கு அவர் நன்மை செய்யவில்லை. நீ நல்ல ஆள் இல்லைன்னு ஆண்டவருக்கு தெரியும். அவர் உனக்கு நன்மை செய்திருக்கிறார். ஐயா கர்த்தருடைய நடத்தி வந்த பாதைகள் அவன் சொல்றான். ஒரு கோலோடி வந்த. நீ ஏன் கோலோடி வந்த? ஏன் உங்க அப்பனை ஏமாத்தின, அண்ணனை ஏமாத்தின? இவன் சொல்றான், நான் ஒரு கோலோடி வந்தேன். நீ கோலோட கோல் கூட இல்லாம வரணும். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு பாருங்க, 2 பரிவாரங்களோடு கூட நான் இப்பொழுது வந்திருக்கிறேன். நாம் நீதியோ, நம்முடைய பரிசுத்தமோ, நம்முடைய ஜெபமோ, நாம் எதையோ ஒன்றை சாதித்ததனாலே கர்த்தர் நன்மை செய்யவில்லை. ஆனால் தேவனுடைய கிருபை உன் மேல இருந்தபடியினால் நீ இவ்வளவாய் கர்த்தர் உன்னை உயர்த்தி நன்மை செய்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் நல்ல பாட்டு பாடினேன், அதனால ஆண்டவர் என்ன உயர்த்தி வச்சிருக்காரு. நான் நல்ல பிரசங்கம் பண்ணேன், நான் ஆத்துமாதாயம் பண்ணேன், நான் வட இந்தியால மிஷனரியா இருக்கிறேன், அதுக்கெல்லாம் ஒண்ணு அவார்டு இல்லையா? கர்த்தர் மேலே உன் மேலே வைத்த கிருபை, அதை அவர் மாறவில்லை. பலவீனத்திலே தாங்கி வந்தார், குறைகளை தாங்கி வந்தார், குற்றங்களை மன்னித்திருக்கிறார். நான் இத்தனை வருஷம் அருமையான சத்துருக்களுடைய போராட்டம், பிசாசு போராட்டம், பாவம் நம்மோடு கூட போராடி இருக்கிறது. சில சமயங்களிலே நாம் அதிலே விழுந்திருக்கிறோம். ஆனாலும் தேவன் நம்முடைய கரத்தை பிடித்து நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், பிலிப்பியருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாள். அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் என்றால் ஜீவனுள்ள நாள். அது மேகம் போல கடந்து போகிற நாள் அல்ல, அது புகையை போல மாறி போகிற நாள் அல்ல, அது புல்லை போல வாடி போகிற நாள் அல்ல. யுகா யுகமாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளை முடிவில்லாத நாள். ஆமென். அதான் கிறிஸ்துவின் நாள். ஆமென். அதுதான் பிலிப்பியருக்கு 1:11 கூட வாசிக்கலாம். நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவு ஆனவர்களும் இடரல் அற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். ஆமென். நீங்க எந்த நாளை சுதந்திரிச்சு கொண்டயா? கிறிஸ்துவின் நாள். அந்த நாளை பெற்றுக்கொள்ளதா நாட்களை அறிகிற அறிவு ஒரு மனுஷனுக்குள்ளே உண்டாகும் போது அவன் ஞான இருதயம் உள்ளவனாய் மாறுகிறான். அந்த ஞான இருதயத்துக்குள் இருக்கிற மேன்மை என்னவென்றால் அவனை கிறிஸ்துவின் நாளில தங்கும்படியாய் அழைத்து கொண்டு போகிறார். ஆமென். அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு பிரசங்கம் புரியும் நினைக்கிறேன். நீங்க ஞானம் இப்ப இங்க இருக்கிறவங்க எங்க போறீங்கன்னா கிறிஸ்துவின் நாள். அது எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? கொடான கொடி தூதர்களோடு கூட. அருமையான அங்கே சூரியன் இல்லை, அங்கே சந்திரன் இல்லை, அங்கே அவரே வெளிச்சமாயிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அங்கே மரணம் இல்லை, அங்கே துக்கம் இல்லை, அங்கே அலறுதல் இல்லை, அங்கே வேதனை இல்லை, அங்கே வியாதி இல்லை, அங்கே அவரை போல் அவரோடு கூட நாம் இருப்போம். அப்படியே ஜெபம் பண்ணுவோம், அப்படியே ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. கிறிஸ்துவின் நாளுக்கென்று நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ரக்க சந்த ரக்க பாக்க பாரபானா. கிறிஸ்துவின் நாள். அல்லேலூயா. அது புல்லை போல வாடி போகாது. பூமிக்குரிய நாட்கள் புல்லை போல வாடி போகும். அருமையான அந்த நாள் மறையாத நாள். அங்கே மரணம் இல்லை, அங்கே துக்கம் இல்லை, அங்கே அலறுதல் இல்லை, அங்கே அவரை போல அவரோடு கூட இருப்போம். அல்லேலூயா. நாட்களை எண்ணுகிற அறிவை எனக்கு தாரும். பூர்வ நாட்களையும் ஆதிகாலத்து வருஷங்களையும் சிந்திக்கிற கடினமான பாதைகளை எல்லாம் இயேசு கரம் பிடித்து நடத்தி வந்தார். அமிழ்ந்து போன நேரத்தில் கரத்தை பிடித்து தூக்கி எடுத்து நிறுத்தினார். நான் கடலிலே நடந்திருக்கிறேன்,
பாதுகாத்துக் கொண்டார். அக்கினியிலே அவர் என்னோடு கூட நடந்து வந்தார். என் வாழ்க்கையில வந்த போராட்டங்கள், என் வாழ்க்கையில வந்த நெருக்கங்கள், என் வாழ்க்கையில வந்த நிந்தைகள், என் வாழ்க்கையில வந்த அவமானங்கள், என் வாழ்க்கையிலே வந்த எல்லா நாட்களையும் நான் நினைக்கிறேன். கர்த்தர் இம்மட்டும் என்னை நடத்தி வந்தார், இம்மட்டும் எனக்கு உதவி செய்தார். ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன், உன்னை நான் இதுவரையிலும் நடத்தி வந்தேன், இனியும் உன்னை நடத்துவேன். இதுவரையிலும் உன்னை நடத்தி வந்தேன், இனியும் நான் உன்னை நடத்துவேன். நீ கவலைப்படாதே, பயப்படாதே, சோர்ந்து போகாதே. நான் உன்னை நடத்துகிற நல்ல தெய்வம், நான் உன்னை நடத்துகிற நல்ல தெய்வம். மகா வறட்சியான காலத்திலும் உன்னை நான் நடத்துவேன், வனாந்தரத்திலும் நான் உன்னை நடத்துவேன். உன்னை நான் என் நாட்களோடு கூட என்னோடு கூட நான் இருக்கும்படி உன்னை நான் தெரிந்திருக்கிறேன். உன்னை நான் கைவிட மாட்டேன், உன்னை நான் நடத்துவேன். ஆண்டவரே, நீர் பேசின நாட்களை குறித்து நீர் எங்களோடு கூட பேசினீர். நாட்களை எண்ணும் அறிவை எனக்கு தாரும். மோசேயுடைய ஜெபம் ஆண்டவரே ஞான இருதயம் உள்ளவர்களாக மாறும்படி. ஓ கர்த்தாவே, நாங்கள் பூர்வ நாட்களையும் ஆதிகாலத்து வருஷங்களையும் நினைக்கிறோம். எங்களை நடத்தி வந்த நாட்களையும் வருஷங்களையும் நாங்கள் மறக்கிறதில்லை, நாங்கள் நினைக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்கு கடந்து வந்த பாதைகளை ஞாபகப்படுத்தினீரே, நினைக்கும்படியாய் வைத்தீரே, இந்த வார்த்தைகளை அவர்களுக்குள்ளே வைத்தீரே. அதற்காக மக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலமும். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் இந்த காலவேளை ஆராதனையில் வந்த ஒவ்வொருவரோடும் விசேஷ விதமாயிருப்பதாக. ஆமென்.